you will get screwed up soon. ஏன்னு தெரியுமா? Because you are dumb with your money. நான் 10% சேவ் பண்ணுறேன், 20% சேவ் பண்ணுறேன், ஏன் 50% சேவ் பண்ணாலும் you are still dumb. Because saving your money is not gonna work as you think. நீங்கள் நினச்ச percentage of your salary சேவ் பண்ணால் மாத்திரம் போதும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? No. You should know how much to save, how long to save and when to save. உண்மை என்ன தெரியுமா? உங்களோட 6 months எக்ஸ்பென்ஸ் என்னவோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணி வச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ரியலி டம். ஐம் சாரி. நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை தூங்கு ராஜா தூங்கு அப்படின்னு பேங்க்கில் அழகாக தூங்க வச்சுருக்கீங்க. உங்களோட 6 months எமர்ஜென்சி ஃபண்டை தாண்டி நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட் தான் பண்ணணும். கோல்டுலேயோ லேண்டுலேயோ அசட்டாவோ இல்லை பிஸ்னஸ்குள்ளே போடுற அளவுக்கோ நான் சேவ் பண்ணல அப்படின்னா டோன்ட் வரி. உங்களுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFs, அப்புறம் ஈக்விட்டிஸ்லாம் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியல, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றும் தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம காசை தொலைச்சிருவோமோன்னு பயம், இல்லை எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி. That is why Equityfied is here. உங்களோட எல்லா டவுட்ஸையும் just DMS. We will answer you shortly. அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னே ஆசமான ஒரு திங் சொல்கிறேன். ஃப்ரீயாக மார்க்கெட்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்க, அப்புறம் ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி தெரிஞ்சுக்க Equityfied ஃபாலோ பண்ணுங்கள்.